ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சியில் சிபிஎஸ்சி 2023 அந்த கொஸ்டின், இந்த 3 மார்க் கொஸ்டின் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லையும் இதே மாதிரி வரும். ஓகேயா? சரி, 3 பார்ட்னர்ஸ் நிஷா, பிரியா அண்ட் ரஜத். அங்கே ரேஷியோ கொடுத்துட்டாங்க. த ஃபர்ம் க்ளோசஸ் புக்ஸ் ஆன் 31st March எவ்ரி இயர் சொல்லிட்டாங்க. அண்ட் பிரியா டைட், தட் மீன்ஸ் த மிடில் பார்ட்னர் டைட் ஆன் 1st July. ஓகேயா? ஐ திங்க் முதல்ல இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிடலாம். நீங்கள் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ரேஷியோ ஈக்குவல் டு 2:2:1. நிஷா, பிரியா அண்ட் ரஜத். ஓகேயா? அண்ட் books closing is equal to 31st March every year. Okay. Priya is equal to 1st July. That means April, May, June gap இருக்கு, ஆர் 3 months. இது எதுக்குன்னா சம்டைம்ஸ் இந்த பீரியடுக்குள்ள ப்ராஃபிட் எதாவது இருந்ததுன்னா தட் ப்ராஃபிட் ஆல்சோ will go to the partner who retired or who passed away. ஓகேயா? சரி, அதுக்கப்புறம் on Priya's death, goodwill of the firm was valued at 3 lakhs. கொஸ்டின் சின்னதாக இருக்கிறதுனால இங்கே எழுதிடுறேன் எல்லாத்தையும். இங்கே எக்ஸாம்பிள் அது மாதிரி எதுவும் அவசியம் கிடையாது. அண்ட் ஷேர் இன் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஃபர்ம் till the date of death. ஓகே, அதான் சொல்ல வந்தேன். ஓகே, டு பி கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் previous year's profit 6 lakhs. Last year profit is equal to 6 lakhs. Okay, yeah. Pass necessary journal entries for the treatment of goodwill and share of profit. Okay. Okay, yeah. First goodwill போட்டுடலாம். Goodwill equal to 3 lakhs கொடுத்துட்டாங்க. பிரியாவோட ஷேர் வந்து 2/5. ஏன்னா இங்க முடிஞ்சு கூட்டினா 5 வரும். 2/5. ஸோ திஸ் இஸ் 60,000 ஈக்குவல் டு 1,20,000. இது மிச்சம் 2 பார்ட்னர்ஸ் தான் தே ஹேவ் டு பே. நிஷா அண்ட் ரஜத். என்ன ரேஷியோனா அந்த இருக்கிற ரேஷியோ தான். ஏன்னா நியூ ரேஷியோ கொடுக்கல, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ எதுவுமே கொடுக்கல. அதனால இந்த ரேஷியோவில் போகும். ஸோ நிஷா ஈக்குவல் டு 1,20,000 into 2/3, 40,000, 80,000. Then Rajat equal to 1,20,000 into 1/3 equal to 40,000. So you have to credit the partner who retired or passed away and debit the remaining partners. Okay, yeah. So journal entry equal to Nisha capital account debtor 80,000, Rajat capital account debtor 40,000 to Priya capital account 1,20,000. ஓகேயா? இது வந்து குட்வில்க்கு. ஸோ குட்வில் போட்டாச்சு. இப்போ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து செகண்ட். That is based on last year profit. So last year equal to இவ்வளோ கொடுத்தா 6 lakhs கொடுத்துட்டாங்க. கரெக்ட், 6 lakhs. ஓகேயா? ஆனால் ஒன்லி ஃபார் 3 months. 3 months தான் நம்ம எடுத்துக்கணும். இன்டூ 3/12 இன்டூ பிரியாவோட ஷேர் வந்து 2/5. ஓகேயா? கரெக்ட். அதாவது லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்
only for 3 months, then previous share. So இது பண்ணா 4 இது 1,50,000 into 2 3 lakhs. So that is 60,000. So what's journal entry இருக்கு? இதுக்கு அந்த ரெண்டு பார்ட்னர்ஸ்லாம் வராது. You have to debit, correct. P&L suspense account debtor. ஏன் அப்படின்னா we do not know what is going to be the full year profit because we are only estimating. அதனால இப்போதைக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருந்தோம். ஃபார் த டைம் பீயிங் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல டு ப்ரியா கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. இந்த ஒர்க்கிங் ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. மேபி நீங்கள் ரியல் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எழுத வேண்டாம், பட் எழுதினீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகேயா? தேங்க்யூ.